வாழைப்பூ வச்சு ஒரு பொரியல் பண்ணோமா, தொக்குன்னும் சொல்ல முடியாது, பொரியலும் சொல்ல முடியாது. இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. ஈஸியான முறையில் செய்யலாம், ஆனால் சாப்பிட இது ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதமும் இதுவும் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். முதல்ல வாழைப்பூ இது மாதிரி எடுத்து பிக்க தெரியல உங்களுக்கு, இதை மாதிரி பிச்சுக்கோங்க. பிக்க தான் இது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், செய்யறதுக்கும் ஈஸியாக செய்யலாம். இதை மாதிரி பிச்சு போட்டுருங்க. எல்லாத்தையும் பிச்சாச்சு. அந்த நரம்பு இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுடலாம். முழுசாகவும் செய்யலாம், கட் பண்ணியும் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, தேங்காய் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த நம்ம அரிஞ்சு போட்டிருக்கோம் பாருங்கள் வாழைப்பூ, அது தண்ணியிலே தான் போடணும். தண்ணியில் அது மாதிரி அரிஞ்சு போட்டுருங்க. வெளியிலலாம் வச்சிங்கன்னா கருத்துரும். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்துடலாம். இப்போ கடுகு பொரிஞ்சோன்னா வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ நல்லா வெங்காயத்தை வதக்கலாம். வெறும் வெங்காயம் வதங்கணும். நான் வெங்காயம் எப்படி வதங்கணும்னு காமிக்கிறேன். ரொம்பவும் வதக்கக்கூடாது, லைட்டாகவும் வதக்கக்கூடாது. எப்படி வதக்கிறேன்னு பாருங்கள். அதே மாதிரி வதக்கினா தான் இதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், வெங்காயம் வதங்கிச்சு பாருங்கள். இப்படி தான் வதக்கணும் வெங்காயம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் மூணுத்தையும் நெசிக்கணும். நல்லா இது மாதிரி நெசிக்கிட்டு வெங்காயம் வதங்கிச்சா இப்போ அதை எடுத்து சேர்த்துடணும். இப்போ தக்காளி சேர்த்துடணும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளியும் ஒன்றும் பாதியமாக தான் வதக்கணும், ரொம்ப வதக்கவும் கூடாது தக்காளியை. உப்பு சேர்த்துருங்க. இப்போ சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்குங்க. இதுக்கு மஞ்சாத்தூள், மிளகாத்தூள் எதுவுமே போட வேணாம். நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், இது எவ்வளோ நல்லா இருக்கும்னு பாருங்கள். அவ்வளோதான், வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்து சேர்த்துடணும். அதில் தண்ணி இது மாதிரி வெடி கட்டிட்டு அதில் சேர்த்து வதக்கணும். பாருங்கள், அதில் சேர்த்துடணும். தண்ணி எடுத்துகிட்டு அதில் சேர்த்து வதக்கணும். தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது இதுக்கு. நல்லா இந்த எண்ணெயிலேயே வெங்காயம் தக்காளி கூட வதக்கிடுங்க. பார்த்திங்களா, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க, வெந்துடும். நம்ம அலசி போட்டல அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருந்திருக்கும். வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்தாலும் கொஞ்சம் இதுவாக இருக்கும், அதுவே சரியாயிடும். தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, அப்படியே வதக்கணும். பாருங்க, வெந்துடும், எண்ணெயிலே வெந்துடும். நல்லா வதக்கி விடுங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். அப்பப்போ வதக்கிடணும் தட்டை திறந்துட்டு. இப்பயே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல வாழைப்பூ. வாழைப்பூ சாப்பிடாதவங்க கூட இதை செஞ்சு கொடுங்களேன், சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது காரமாக நல்லாயிருக்கும், பச்சை மிளகாய் காரம். இதை வச்சு தயிர் சாதம் சாப்பிடுங்க. நீங்கள் தினமும் கூட இதை செய்வீங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும் இது. தண்ணியெலாம் சுண்டிடுச்சு. இப்போ இறக்க போகிறேன். தேங்காய் பூ போட்டு, தேங்காய் வந்து தண்ணி ஊற்றாமல் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்க பாருங்க, அதை எடுத்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு கலரிட்டு வேகமாக தூக்கி விட்டு ஒரு கலரிட்டு ஸ்டவ்வை இறக்கிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், வேகமாக தூக்கிட்டு இதை மாதிரி கலரிட்டு இறக்கிடணும். கலரிட்டு இறக்கிட்டா அவ்வளோதான், போதும். ரொம்ப நேரம்லாம் வைக்க வேணாம். அவ்வளோதான், வாழைப்பூ ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். இந்த வாழைப்பூ இது வரைக்கும் நீ செஞ்சுருக்க மாட்டீங்க, இப்போ செஞ்சு பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். அது கிள்றது மட்டும்தான் கொஞ்சம் வேலை இருக்கும், மீதியெல்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள்.
ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு முறை செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். காரக்குழம்புக்கு வச்சு சாப்பிடுங்க, இல்லை தயிருக்கு வச்சு சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.